இந்த மூஞ்சியை நீங்க பாப்பீங்கடா. திறமையும் தகுதியும் இருந்தும் அவமானப்படுத்தப்படுறவன் குதிச்சு எழுந்தா அதுக்கப்புறம் அவனுடைய வளர்ச்சியையும் வெற்றியையும் தடுக்க முடியுமா? வணக்கம், இது பணிவீடு டாக்கீஸ். நான் உங்கள் பணிவீடு குமரன். இது ஸ்டார் திரைப்பட ட்ரெய்லர் ஏற்படுத்தியுள்ள தாக்கம் குறித்த ஒரு கண்ணோட்டம். தொடங்கலாமா? சினிமாவுக்குள்ள சினிமா இண்டஸ்ட்ரியை பற்றிய கதை ஒன்றும் புதுசு இல்லை. பிரியா, ஜிகர்தண்டா, ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ், உத்தம வில்லன், கதை திரைக்கதை வசனம் இயக்கம், ஹாட்ஸ்பாட், ரோமியோ, விண்ணை தாண்டி வருவாயா, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் இந்த வரிசையில் இந்திய சினிமாவில் மிகப்பெரிய அதிர்வலியை ஏற்படுத்துகிற மாதிரி 1995 ஒரு படம் வந்தது, ரங்கீலா. ராம்கோபால் வர்மா சார் டைரக்ஷனில், நம்ம இசை புயல் ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக்கில் அமீர் கான், ஜாகி ஷராஃப், ஊர்மிளா மடோன்கர்லாம் நடிச்சிருந்தாங்க. படம் மிகப்பெரிய சூப்பர் டூப்பர் பிளாக் பஸ்டர் ஹிட். அந்த பிரம்மாண்ட வெற்றிக்கு ஏஆர் ரஹ்மான் சாருடைய அற்புதமான பாடல்களும் கதையில் இருந்த காதலும் படத்தில் இருந்த கவர்ச்சியும் பிரதானமாக அமைஞ்சிருந்தது. ஆனால் இந்த ஸ்டார் படத்தோட வெற்றிக்கு வேற எதையும் விட மிகப்பெரிய காரணம் அமைய போகிறது ஒன்றே ஒன்று தான், அவமானத்தோட வலி. அந்த வலி அழுத்தம் தாங்காமல் வெடிச்சு எழுந்தா இந்த உலகத்தில் சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லைங்கிற உண்மை. கதாபாத்திரத்தோடு நம்மளை சுலபமாக இணைச்சிக்கக்கூடிய இந்த உணர்ச்சி தான் ஸ்டார் படத்தை மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆக போகுது. அதுக்கான அறிகுறி ட்ரெய்லரில் நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஷாட்லேயும் மற்ற டெக்னிக்கல் அம்சங்கள்லையும் உணர்ச்சியிலையும் ரொம்ப தெளிவாக தெரியுது. இப்படி ஒரு அழகான ட்ரெய்லரை பார்த்து எவ்வளோ வருஷங்களாச்சு. ஃப்ரேம் பை ஃப்ரேமாக அப்படி பார்த்து செதுக்கியிருக்காங்க. ட்ரெய்லரோட ஓப்பனிங் ஷாட்லேயே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சாரோட பெயிண்டிங்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. கலைக்கு இது எவ்வளோ பெரிய மரியாதை. படத்தில் ஸ்கூல் போர்ஷன் வருது, காலேஜ் சண்டைகள் இருக்குது, காதலும் அது ஏற்படுத்துகிற வழியும் இருக்குது. இதெல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமாக கதாநாயகனுடைய கனவு இருக்குது. நடிக்க வாய்ப்பு கேட்க போகிற இடத்துல ஆடிஷனில் அங்கே நடக்கிற அவமானம், மன உளைச்சல், இதெல்லாத்தையும் நிஜத்தில் பார்க்குற மாதிரி அந்த அளவுக்கு அவ்வளோ யதார்த்தமாக பண்ணியிருக்காங்க. கதாபாத்திரம் அனுபவிக்கிற அந்த வலியும் வேதனையும் நம்மளாலையும் உணர முடியுது. அந்த அளவுக்கு கதாபாத்திரமாகவே மாறி நம்மளை கலங்க வைக்கிறாரு கவின். இங்கே கற்றுக்கிறதுக்கு கூட காசு தேவையாக இருக்குல்ல சார், தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டுட்டோமோன்னு தோணுது சார் அப்படின்னு சொல்கிற இடம். அப்புறம் ஃபோனில் அம்மா என்கிட்ட காசு இல்லைம்மா அப்படின்னு சொல்கிற இடம். இப்படி ட்ரெய்லரில் கொஞ்சமாக பார்க்குற ஒரு காட்சியோட துண்டு நம்மளை இந்த அளவுக்கு கலங்க வைக்குதுன்னா படம் பார்க்குறப்போ அது என்ன விதமான நிகழ்ச்சியையும் உணர்ச்சியையும் ஏற்படுத்துங்கிறத நான் சொல்ல வேண்டியதே இல்லை. செக்யூரிட்டிங்க 2 பேர் ஆளுக்கு ஒரு பக்கமாக இழுக்க திமிரிக்கிட்டு உணர்ச்சி கொந்தளிப்பா இந்த மூஞ்சி நீங்கள் பார்ப்பீங்கடா அப்படின்னு கவின் சொல்கிற அந்த இடம் எப்படிப்பட்ட அவமானத்தோட உச்சபட்ச வெளிப்பாடாக இது இருக்கும். இப்படி ஒரு உண்மையான உணர்ச்சியை தமிழ் சினிமாவில் பார்த்து எவ்வளோ காலமாச்சு. படத்துக்கு மிகப்பெரிய பலமாக அமைய போகிறது கவினோட நடிப்புக்கு அடுத்தபடியாக இவனோட இசை தான். இரு வழி பாதையில் காத்திருந்தேன் இந்த தாமதம் ஏனோ நிலவே அப்படின்னு அவரோட வசீகர குரல் அந்த பாடலை கேட்குறப்போ அப்படியே மனசெல்லாம் மயங்கிடுது. குறிப்பாக ஸ்டார் இந்த மேக்கிங் தீமாக அவர் போட்டிருக்க பிஜிஎம்லாம் மனசு அப்படியே சிலிர்க்க வைக்குது. என்ன மாதிரி ஒரு இசைக்கோர்வை. அதில் சின்னதாக அங்கங்கே வர அந்த பெல் சவுண்ட்ஸு, அந்த கோரஸு, எனக்கு தெரிஞ்சு 7G ரெயின்போ காலனி தீமுக்கு அப்புறமா இதுதான் இவனோட பெஸ்ட்டு. அதெல்லாம் மறக்க முடியுமா? கிட்டத்தட்ட அதுக்கு சமமான ஒரு பெஸ்ட் மாஸ்டர் பீஸ் தான் நம்ம ஸ்டார் படத்தோட இந்த விஜயம். வயது முதிர்ந்த போதிலும், வலிகள் மிகுந்த போதிலும், வலிமை குறைந்த போதிலும் வீரன் வாழ்த்தரிப்பதை நிறுத்துவதில்லை. சினிமா கனவுகளோடு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மட்டுமல்ல, வாழ்க்கையில் சாதிக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் மிகப்பெரிய தன்னம்பிக்கையையும் எழுச்சியையும் ஊட்டக்கூடிய படமாக இது அமைய போகுது. தமிழில் நம்முடைய அடுத்த மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படம் இதுதான். ட்ரெய்லரில் நம்ம பார்க்குற சின்ன டீட்டெயிலிங்லாம் நிறைய ஆச்சரியத்தை தருது. மெரினா பீச்சுக்கு போனால் எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், விஜய், அஜித்னு பெரிய ஸ்டாருங்களோட கட் அவுட்லாம் இருக்கும். நாமளும் நமக்கு பிடிச்ச ஸ்டாரோட பக்கத்தில் நின்று அவங்க தோளெல்லாம் கையை போட்டு ஆசையாக ஃபோட்டோ எடுத்துப்போம். கவினும் இந்த படத்தில் விஜய்க்கும் அஜித்துக்கும் நடுவில் நின்று ஃபோட்டோ எடுக்கிற ஒரு ஷாட் வருது. நாளைக்கு அவரோட கட் அவுட்டும் கண்டிப்பாக அந்த இடத்துல இடம் பிடிக்கிற அளவுக்கு அவர் மிகப்பெரிய ஸ்டாராக மாறுவார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. வெயிட்டிங் ஃபார் May 10. லவ் யூ கவின், லவ் யூ யுவன், லவ் யூ டைரக்டர் இளன்.